வந்த முதல் நாளே களை எடுக்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க, நான் ஒரு ஐடி எம்ப்ளாயா விவசாயத்தை பற்றி கற்றுக்க போகிறதுல இன்னைக்கு டே 1ங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே இவன் பாருங்களேன் என்னை பார்த்து எப்படி பயப்படுறான்னு. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மில்க் ஸ்வீட் கொடுத்தோன்னே அப்படியே எனக்கு அடங்கிட்டாங்க. அப்புறம் இவனுக்கு வந்து எந்த பேருமே வைக்கலையாமா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லுங்கள் வச்சிருவோம். அப்படியே இவங்க கூட விளாட நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நெல்லிக்காய் வேற கொண்டு வந்துருந்தாங்க. மிளகா உப்பையும் போட்டு சாப்பிட்டதில்ல வேற லெவலுங்க. அது சாப்பிட பணம் பூ வேற கொண்டு வந்தாங்க. இது சில இடத்துல பணம் பிஞ்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சோடனே கையில களை வெட்டி எடுத்து கொடுத்துட்டு களை எடுப்பா அப்படின்ட்டாங்க. காராமணி சொரக்காய் அவரைக்காய் இருக்கிற இடத்துல களையை ஃபுல்லா எடுத்துட்டு இருந்தாங்க. எடுக்க இவங்க சைடு அவங்க இதை ஃபுல்லா சுத்தி பந்தல் வேற போட்டு இருந்தாங்க. இவரை பாக்குறீங்களா, காய்ச்சல்லையும் ஒரு குதூகலம் கேக்குதுங்க. சென்னையில இருந்து இங்க வந்து களை எடுத்துட்டு இருக்காரு பாருங்களேன். இன்னொரு இந்த வாண்டு பாக்குறீங்கல்ல, இவனுக்கு விட்டோன்னு இந்த மொத்த தோட்டத்துக்குமே அவங்க களை எடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இதுல 1 மணி நேரம் வேலை செஞ்ச உடனே கனி பத்தி கம்பங்கூழ் கொண்டு வந்திருந்தான். அது எல்லாருமே ஒரு அரை மணி நேரம் உட்காந்து குடிச்சு பேசிட்டு திரும்பி ஒரு 2 மணி நேரம் போய் வேலை செஞ்சோம் களை எடுக்கிறதுல. அது போக அந்த சைடில் உங்களுக்கு பந்தல் போடுறதுக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். இது முடிச்சோடனே நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக தொட்டியில் போய் ஒரு குதி தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நாங்கள் டேரா போட்டோம். நம்ம வாண்டுங்களை பாருங்களேன், 11 அடி ஆழம் உள்ள இந்த தொட்டியில் அப்படி இப்படின்னு குதிக்கிறானுங்க பயமே இல்லாமல். சொரக்குடுவை மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த தொட்டிக்குள்ளே நான் இறங்கி இருக்க கூட மாட்டேங்க. டேரா போட்டு முடிச்சுட்டு வந்தோடனே ஒரு அரை மணி நேரம் வேலை இருந்துச்சுங்க. அதை நம்ம கோகுல் ப்ரோவே பண்ணி முடிச்சிட்டாரு. இதோட என்னோட டாஸ்க் இன்னைக்கு முடிஞ்சுங்க. நீங்கள் நேற்று என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். சரிங்க, நாளைக்கு பார்ப்போமா. ரொம்ப நன்றி.